வாய்ஸ் க்ளோனிங் அப்படின்னா, ஒரு பெர்சன் எப்படி பேசுறாரோ, அதே மாதிரியே அதே ஸ்டைல்ல ஒரு டிஜிட்டல் காப்பிய கிரியேட் பண்றது. இது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஏஐ வாய்ஸ்க்கும், ஒரிஜினல் வாய்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்கும். இந்த வாய்ஸ் க்ளோனிங் வந்து InVideo.aiல இப்போ கொண்டு வந்திருக்காங்க. எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள்ல InVideo.ai ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் ஆயிடுச்சு. ஜெனரேட் வீடியோ கொடுப்போம். பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் வேணும். ChatGPT ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூசஸ் ஆஃப் ஏஐன்னு கொடுக்குறேன். ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இதை காப்பி பண்ணி InVideo.ai ப்ராம்ப்ட்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. கீழே க்ளோன் யுவர் வாய்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணா ஆட் வாய்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நம்ம வாய்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாய்ஸ்ல இப்போ வீடியோ ரெடி ஆயிடுச்சு. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதனால நம்ம டைமிங் எவ்வளவோ சேவ் ஆகுது. வாய்ஸ் க்ளோனிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, டீப் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு நபரோட வாய்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப அந்த வாய்ஸை அனலைஸ் பண்ணி பேசுற விதம், வேகம், தோனி இது எல்லாத்தையும் குட்டி குட்டி காம்போனன்ட்ஸா உடைக்குது. அந்த சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் ஸ்பீச் சிந்தசிஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரிஜினல் வாய்ஸ்ல இருந்து பிரிச்சு எடுத்து க்ளோன்ஸா உருவாக்கி நமக்கு கொடுக்குது. இது வந்து சோகம், உற்சாகம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் சேர்ந்து பேசுறப்ப ஒரு ஹியூமன் பேசுற மாதிரியே இருக்கு. ஸோ நம்ம வீடியோவுக்கு ஒரு உயிரோட்டம் கிடைக்குது. வாய்ஸ் க்ளோனிங் டெக்னாலஜி கண்டென்ட் கிரியேஷன் மட்டும் இல்லை, இசைத்துறை, கலைத்துறை, ஆடியோ புக்ஸ், கஸ்டமர் சர்வீஸ்லையும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வகிக்குது. மூவிஸை பொறுத்தவரையிலும் வேற வேற லாங்குவேஜ்ல டப் பண்றதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வகிக்குது. மூவிஸை பொறுத்தவரை எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் மூவிக்கு ஒரு பர்டிகுலர் ஆக்டர் தேவைப்படுறாரு. ஆனா அவர் வந்து அந்த டைம்ல அவைலபிளா இல்லை. ஸோ அந்த டைம்ல அவரோட ஓன் வாய்ஸ் க்ளோன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். இசைத்துறை பொறுத்தவரை புதிய பாடல்களை உருவாக்குவது, இல்லைன்னா ஏற்கனவே இருக்க பாடல்ல இருந்து வாய்ஸை மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வாய்ஸ் க்ளோனிங் ரொம்பவே ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிங்கர் வந்து அவரோட ஓன் வாய்ஸ் க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இறந்து போன ஒரு லெஜண்டோட வாய்ஸோட கொலாபரேட் பண்ணி பாடுறது. பாடல் அப்படின்னா என்ன? மெல்லிசை, பாடல் வரிகள், உணர்ச்சி, இதோட ஒரு தொகுப்பு தான் பாடல். அதோட நம்ம வாய்ஸ் க்ளோனை ஆட் பண்ணி புதுசு புதுசா ஸ்டைல்ல நம்ம கொண்டு வர்றப்ப இன்னும் கொஞ்சம் அதுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கு. இசைத்துறையில வாய்ஸ் க்ளோனிங் டெக்னாலஜி ஒரு புரட்சியை ஏற்படுத்துதுன்னு தான் சொல்லணும். ஆடியோ புக்ஸ் பொறுத்தவரை ரைட்டர் ஒருத்தரா இருப்பாங்க, ஆடியோக்கு வாய்ஸ் கொடுக்கறது இன்னொருத்தரா இருப்பாங்க. அவர் வாய்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே ஒன்ஸ் அவரோட வாய்ஸ் க்ளோனை வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுட்டோம்னா, எப்ப தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவர் அகைன் அண்ட் அகைன் வந்து ரெக்கார்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வாய்ஸ் க்ளோன் யூஸ் பண்ணி அவரோட சொந்த குரல்லையே கேட்குறப்போ கற்பனை நயத்தோட அந்த ஆடியோக்கு உயிரோட்டம் கொடுத்த மாதிரி இருக்கும். கஸ்டமர் கேர் பொறுத்தவரை ஐவிஆர் வாய்ஸ் பதிலாக க்ளோன்டு வாய்ஸ் யூஸ் பண்றப்ப நம்ம கிட்ட ஒரு பர்சன் பேசுற மாதிரியே இருக்கும். இது வந்து செயல்திறனை அதிகரிப்பது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும்.